வெல்கம் பேக் டு வென்பா மீடியா டெக். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பம்ப் மேப் அண்ட் நார்மல் மேப் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் இது மூணுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கே யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து சப்ஸ்டன்ஸ் பெயிண்டரில் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி காட்ட போகிறேன். ஸோ மேக்ஸிமம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூவில் வந்து கேட்குற கேள்வியை வந்து இதை வந்து அதிகமாக கேட்பாங்க. டெக்ஸ்சரிங் சைடாக நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்கன்னா பம்ப் மேப்புக்கும் நார்மல் மேப்புக்கும் உள்ள வித்தியாசங்களை வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சுருக்கோன்னா நமக்கு வந்து ஒர்க் பண்ண தெரியும், பட் வந்து தியரிட்டிக்கலாக நம்ம சொல்ல தெரியணும். ஸோ அதுதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் மேப்புக்கும் பம்ப் மேப்புக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நார்மல் மேப்பு வந்து ஸோ நார்மலாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கும், கிரே ஸ்கேலாக இருக்கும். ஸோ இது எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா ஒன்லி பார்த்திங்கன்னா ஹைட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம். ஹைட்டு ஒயிட்டாக இருக்க பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா பம்ப் ஆகி மேலே வந்துருக்கும். ஸோ அதே நேரத்தில் எங்கெங்கே பிளாக் இருக்கோ அதெல்லாம் வந்து உள்ளே போயிருக்கும். அந்த கிரேயிஷ் கலரும் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே போயிருக்கும். மைல்டாக க்ரேயாக இருந்துச்சுன்னா அதுக்கு லைட்டாக உள்ளே போகும், நல்லா டார்க்காக க்ரேயாக இருந்துச்சுன்னா அதை வந்து உள்ளே போயிருக்கும். ஸோ இது வந்து பம்ப். இதுவே நார்மல் மேப் பார்த்திங்கன்னா இது வந்து ஆர்ஜிபி கலர் பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்ஜிபி வந்து எதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுன்னா XYZ வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ XYZனால் இது வந்து 3 ஆங்கிள்லையும் 3D பொசிஷன்லேயுமே இது வந்து இதோட அந்த பம்ப்னஸ் வந்து அதாவது அந்த டீட்டெயில் வந்து தெரியும். ஸோ ஆனால் வந்து பம்ப் மேப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக தெரியும், ஒரு இலூஷன் தான் க்ரியேட் பண்ணும் ஒரே இதில். ஆனால் வந்து நார்மல் ஆப் வந்தீங்கன்னா உங்களுக்கு 3D ஸ்பேஸில் வந்து நீங்கள் எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் அந்த வந்து உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில் தெரியும். ஸோ இதனால தான் மேக்ஸிமம் வந்து இப்போ கேம்ஸில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் மேப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பம்ப் மேப்பை விட நார்மல் மேப் வந்து ரொம்பவும் யூஸ் ஆகும். அதே நேரத்தில் சில சமயத்தில் நார்மல் மேப் ப்ளஸ் பம்ப் மேப், அதாவது நம்ம இங்கே வந்து ஹைட் மேப்னு சொல்லுவோம், ரெண்டையும் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. சில வந்து ஃபைன் டீட்டெயில் வேணுன்னா அப்போது வந்து அந்த ஹைட் மேப்பை யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம எல்லாமே இந்த 4 இதுவுமே அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு வந்து ஹைட் மேப் வச்சும் மட்டும் காட்டுறேன். ஸோ இது வந்து ஹைட் மேப்பு அப்ளை ஆகிருக்கு, ஓகேங்களா. இங்கே நான் காட்டுறேன், மற்ற எல்லாத்தையும் வந்து டிசேபிள் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஹைட் மேப்பு எங்கெல்லாம் வந்து இதோட வந்து பிளாக் ஏரியா இருக்கோ அங்கெல்லாம் உள்ளே போயிருக்கும். ஒயிட் ஏரியா இங்கே எங்கே இருக்கோ அங்கெல்லாம் மேலே எலும்பியிருக்கும். ஸோ நம்ம வந்து இதை வந்து ஹைட்டை லெவலை வந்து குறைப்போம். இந்த மாதிரி ஃபைன் டீட்டெயிலுக்கு வந்து நம்ம வந்து ஹைட் மேப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் சின்ன டீட்டெயிலுக்கு. இதுவே நம்ம நார்மல் ஆப்பை வந்து எனபிள் பண்ணுவோம். இப்போது நார்மல் ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3D ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு வந்து அந்த எந்த சைடு வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகுமோ ஸோ அந்த சைடு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு மெஷ் மாதிரியே உங்களுக்கு வந்து அதோட பம்ப் வந்து நல்லாவே தெரியும் நார்மல் மேப்பில். இப்போ நார்மல் மேப் இல்லாமல் நீங்கள் வந்து ஹைட் மேப் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இல்யூஷன் தான் க்ரியேட் பண்ணும் இந்த ஹைட் மேப். அதாவது அந்த பம்ப் மேப்ங்கிறது வந்து ஒரு இல்யூஷன் க்ரியேட் பண்ணும் பம்பாக இருக்க மாதிரி. பட் ஆக்சுவலி இது வந்து 3D ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது பம்ப் மேப். இதே வந்து நார்மல் மேப் வந்து 3D ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ லைட்டு ரிஃப்ளெக்ஷன் எல்லாத்துக்குமே வந்து இது வந்து அது வந்து இன்ட்ராக்ட் பண்ணும், லைட்டோட இன்ட்ராக்ட் பண்ணி எங்கே க்ளாஸினஸ் வேணுமோ அங்கே க்ளாஸினஸ் கொடுக்கும். ஸோ எங்கே வந்து மேட் இது வேணுமோ ரஃப்னஸ் வேணுமோ அங்கே கொடுக்கும். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் வந்து இப்போ டிவி கமர்ஷியல் அதே மாதிரி வீடியோ கேம்ஸ்லாம் வந்து நார்மல் மேப் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இன்னொன்று என்ன சொல்லலாம், நார்மல் மேப்பில் 2 வகைப்படும். ஒன்று வந்து ஆப்ஜெக்ட் பேஸ்டு வந்து நார்மல் மேப், இன்னொன்று டேஞ்சன்ட் பேஸ்டு நார்மல் மேப்னு சொல்லுவாங்க. இந்த டேஞ்சன்ட் ஸ்பேஸ்டு நார்மல் மேப் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த டிஃபார்ம் ஆகிற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். டேஞ்சன்ட் ஸ்பேஸ் நார்மல் மேப் எங்கே யூஸ் பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டர் டிஃபார்ம்னா அனிமேட் ஆகிற கேரக்டர். ஸோ வந்து நம்ம ஸ்கின் பைண்ட் பண்ணி அனிமேட் பண்ணுவோம்ல,
கேரக்டர் நடக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல மெஷ் வந்து ஒரு டிஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து டேஞ்சன்ட் ஸ்பேஸ் நார்மல் வந்து யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி ஆப்ஜெக்ட் ஸ்பேஸ் நார்மல் வந்து அது வந்து மூவ் ஆகும், ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் லைக் வந்து கன்னு இல்லைனா ஏதோ ஒரு பொருள் கேரி பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ இது மாதிரி ஆப்ஜெக்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஸ்பேஸ் நார்மல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஸ்பேஸ் நார்மல் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் கலரில் இருக்கும். ஆனால் இந்த வந்து டேஞ்சன்ட் ஸ்பேஸ் நார்மல் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இதில் இருக்கும், RGB கலர்லேயே இருக்கும். ஸோ ஓகேவா, இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அதே மாதிரி இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் எதுக்குன்னா மெஷ்ஷை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணி காட்டும், நல்ல உயரமாக காட்டும், நல்லா வந்து இந்த எட்ஜஸ்லாம் வந்து நல்லாவே வந்து வரி வரியாக காட்டும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பை வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் வந்து நீங்கள் வந்து இங்கே பார்க்கணும் அப்படின்னா நம்ம இதில் போயிட்டு ஸோ இதை மாற்றணும். இங்கே சோர்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் சோர்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பை வச்சுக்கிட்டோம். இப்போ இது வந்து ஸ்கேலை வந்து கம்மி பண்ணிக்கணும். ஸோ இது என்னன்னா நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் எங்கே நிறையா பயன்படுத்த முடியும்னா உங்களோட மெஷ் வந்து நல்ல குவாலிட்டியான மெஷ்ஷாக இருக்கணும். குவாலிட்டியான மெஷ்ஷுங்கிற சென்ஸ் என்னென்னா உங்கள் மெஷ் வந்து நிறைய ஹை பாலி மெஷ்ஷாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த வெர்டெக்ஸை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணி விடும். ஸோ எந்த இடத்துலலாம் வந்து ஒயிட் இருக்கும் அந்த இடத்துல உள்ள வெர்டெக்ஸ் எல்லாம் மேலே தூக்கி விட்டுரும், அதே மாதிரி உள்ளே தள்ளி விடும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து மாடல் வந்து ஹை பாலியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லாவும் அந்த இது தெரியும், இல்லைனா வந்து அது ஒரு இது மாதிரி தெரியும், கிளிச்சஸ் மாதிரி தெரியும். ஸோ அதனால் வந்து ஹை பாலி மாடலில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்போட இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷனாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர்னால தான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பை அதிகமாக யாரும் பயன்படுத்துறது இல்லை ஹை பாலி மெஷ்ல யூஸ் பண்ணுறதுக்கு. அது வந்து நம்ம வந்து பிவிஆர் ஒர்க் ஃப்ளோவே நமக்கு தேவையில்லைல்ல. ஸோ அதனால் மேக்ஸிமம் நார்மல் மேப் அண்ட் ஹைட் மேப் யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் தேவைன்னா யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ரெண்டரிங். இது வந்து ரியல் டைம் ரெண்டரிங்க்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பு எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பட் வந்து நீங்கள் வந்து இதில் போடுறீங்க மாயல் வீரே இது மாதிரி ரெண்டரிங் போகும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் ஓகேவா. ஸோ இதுதான் இது மூணுக்குமே நார்மலாக இது பேசிக்காக அது கேட்பாங்க. நார்மல் மேப்புக்கும் பம்ப் மேப்புக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்பாங்க. அப்போது நீங்கள் சொல்லிக்கலாம் நார்மல் மேப் வந்து RGB பேஸ் பண்ணியிருக்கோம், இந்த RGB வந்து XYZ வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். அதனால அது வந்து 3D ஸ்பேஸில் வந்து இந்த நார்மல் மேப்போட டீட்டெயில் தெரியும். நம்ம ரொட்டேட் ஆனாலோ வந்து நடந்து போனாலோ ஸோ இது வந்து லைட்டோட வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ அதனால நம்ம வந்து ஸ்பெக்குலர் கிளாசினஸ்லாம் நமக்கு அதுக்கு தகுந்த பம் எவ்வளோ தூரம் வந்து வெளில தள்ளியிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ரியாக்ட் பண்ணும். இதே வந்து பம் மேப் பார்த்தீங்கன்னா அது வந்து இட்ஸ் வந்து ஒரு இல்யூஷன் தான், ஃப்ளாட் இல்யூஷன் தான் கொடுக்கும். அது வந்து எங்கே வந்து ஒயிட் கலர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல பம்ப் ஆகி காட்டும், பிளாக் கலர் எங்கே இருக்கோ அங்கே வந்து உள்ளே போய் காட்டும். இட்ஸ் இல்யூஷன் தான் காட்டும். ஆனால் 3D ஸ்பேஸில் வந்து அது வந்து நார்மல் மேப் அளவுக்கு அது வந்து வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். ஸோ இது சொன்னாவே இன்டர்வியூவர் வந்து ஓகே சொல்லிடுவாங்க, ஓகே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நான் பார்த்த அளவுக்கு வந்து எல்லா இன்டர்வியூலையும் என்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கும் யூஸ் ஆகும், அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் வெங்கட் செல்வராஜ். நன்றி.